மசாலா சித்ரான்னா பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும், அதை அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை கடுகு, ஜீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி கொஞ்சோண்டு, வெல்லம் கொஞ்சோண்டு, கொஞ்சம் பெருங்காயம், இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மீடியமாக அரைச்சிக்கோங்க. ரைஸ் வந்து ஆற வச்சுருக்கேன். நான் சொல்கிற அளவு எல்லாமே 2 பேருக்கு தான். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன், அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணணும். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு. ஆறின ரைஸ் போடணும். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு போடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கொத்தமல்லி போடுறேன். மசாலா சித்ரான்னா ரெடி.